முருகனுடைய அருளை பெறுவதற்கு இந்த நாளில் இந்த முருகன் கோவிலுக்கு போங்க, பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரையில் தங்குங்க, இப்படி ஏகப்பட்ட வழிமுறைகளை பல பேர் சொல்கிற நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் முருகனுடைய தரிசனத்தை பெறுவதற்கு எளிமையான ஒரு வழியை, ஒரு சூட்சமத்தை அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய கந்தர் அலங்காரம் நூலில் சொல்லியிருக்கிறார். அது என்ன தெரியுமா? செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனல் பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. அதாவது செம்மையான சினம் கொண்ட வேலாயுதமும் 6 திருமுகமும் 12 திருக்கரங்களும் முத்தையும் நறுமணத்தையும் சொரியக்கூடிய தாமரை பூ போன்ற பாதத்தையும் உடைய திருச்செங்கோட்டிலே உரைகின்ற குமரனை முருகா என்று எங்கே நினைத்தாலும் சரி அங்கே நம் முன்னாடி வந்து நிற்பான் அப்படிங்கிறார். சிம்பிளாக முருகனை முருகான்னு கூப்பிட்டா போதும். இங்கே அங்கே போனால் தான் அதெல்லாம் கொடுப்பாருங்கிறது கிடையாது. யார் யாரோ சொல்கிறத கேட்குறோம். அருணகிரிநாத சுவாமிகளுடைய வாக்கை கடைபிடித்தால் நிச்சயம்